அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ரெகபோத்தின் நாட்களில் இருக்கிறோம். நாம் பழுகுவோம், பெரிய காரியங்களை செய்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். இன்னைக்கும் ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். எந்த தேசத்துல? கேரார். இந்த கேரார்னா என்ன அர்த்தம்னா தங்கும் இடமா. பிரயாணம் பண்ணி போறாங்கல்ல, அவங்க அப்படி போற போக்குல அந்த இடத்துல தங்கிட்டு போற ஒரு இடம் தான் இந்த கேரார். இந்த கேராரிலே அவன் தங்குகிறான். அவன் நினைச்சா எகிப்துக்கு போயிருந்திருக்கலாம். எகிப்து பாருங்க, வளமான இடம். அந்த பஞ்ச நாட்களிலே அங்க போயிருந்தா அவன் ரொம்ப நல்லா இருந்திருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இருந்துரு. எங்க? கேரார். கேரார் என்ன? தங்கும் இடம். அப்ப நீ பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிற, ஆனா நீ இந்த இடத்துல இருப்பா. இது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா பின்னாட்கள்ல உன் சந்ததிக்கு இந்த இடங்களை நான் தரப்போறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருக்க வச்சாரு. அந்த இடத்துல அவன் விதை விதைத்தான். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, இவன் விதை விதைத்த காலம் அறுவடை நெருங்குகிற காலமா. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு இல்லையா? இதான் நியதி. அப்ப இந்த லாவை பிரேக் பண்ற மாதிரி அற்புதம் அன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா விதைக்கிற காலத்துல இவன் விதைக்கவில்லை, அறுவடை செய்வதற்கு முன்பாக அவன் விதைக்கிறான். அப்ப விதைச்சு கொஞ்ச நாள் ஆக்கணும் இல்லையா? அந்த பயிர்கள் வளர்ந்து வர ஒரு டைம் எடுக்குது இல்லையா? அதெல்லாம் இவனுக்கு கிடைக்கல. இவன் அறுவடை காலம் வர்றப்பதான் விதைக்கவே செய்யறான். அப்ப அந்த இடத்துல அவன் பாருங்க, விதைச்சு அறுத்தாலே ஒரு 40% வந்தாலே ஒரு பெரிய ஹார்வெஸ்ட். ஆனா இவன் அந்த கடைசி நேரத்துல விதைக்கிறானா, ஆனா அவன் அறுத்தது 100 மடங்கு. ஆமென். அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, அது லாஜிக் இல்லாம இருக்கலாம், புரியாம இருக்கலாம், இவர் சொல்றது அர்த்தம் இல்லாம இருக்குன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அவருடைய அனந்த ஞானத்திலே அவர் சொல்லும் பொழுது அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறப்ப அதோடைய விளைச்சல் பாருங்க 100 மடங்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை பிசினஸ் பண்றீங்களா, கர்த்தர் சொல்றத மட்டும் செய்யுங்க. புரியுதோ புரியலையோ, அது லாஜிக்கா இருக்கோ இல்லையோ, கர்த்தர் சொல்றத மட்டும் செய்யுங்க. நிச்சயம் 100 மடங்கு பலன் அடைவீர்கள். ஆமென். அறுவடை நேரத்துல நீங்க 100 மடங்கு. அப்ப நீங்க கிளைம் பண்ணுங்க, ஆண்டவரே ஈசாக்குக்கு 100 மடங்கு நீங்க விளைச்சலை கொடுத்துருக்கிறீங்களே, எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆமென். ஒருவேளை உங்க வாழ்க்கையில, ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்ததே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு கொடுங்க, நீங்க கிளைம் பண்ணுங்க. இது ரெகபோத்தின் நாட்கள். நாம் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். எனவே நீங்க கிளைம் பண்ணுங்க. அந்த 100 blessing 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணுங்க. நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்க, இன்ட்டு 100 போடுங்க, பெரிய அமௌண்டா வரும். ஆண்டவரே உம்மால இது முடியும். ஏன்னா பைபிள்ல ஈசாக்குக்கு நடந்திருக்கு. ஆண்டவரே எங்களுக்கும் நடக்கட்டும், நீங்க கேளுங்க. நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் கேட்போம், நிச்சயம் 100 மடங்கு பலன் அடைவோம். அந்த பலனை வைத்து நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். அந்த பலன்களை வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். தெய்வ நாமம் நம்மூலமாய் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.